ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரூத் 3:11. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார். மோவாபிய ஸ்திரீயான ரூத் அவளுடைய கணவர் இறந்து போன பின்பு அதிகமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறார். ஒன்றுமில்லாத அவளுடைய மாமியார் நகோமியை சார்ந்து கொண்டு அவள் பின்னாலே வருகிறார். இருவரும் மோவாபிய தேசத்தை விட்டு பெத்லெஹேமுக்கு திரும்பி வருகிறார்கள். அதுவரை ரூத்தின் வாழ்க்கையில் காணப்பட்ட வறுமையும் ஏழ்மையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்குகிறது. அதற்கு காரணம் ரூத்திடம் காணப்பட்ட நற்குணம். அந்த ஊராரே அவளை குணசாலியான பெண் என்று பெருமையாக பேசுகிறார்கள். இனி எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமையுமா என்ற கேள்வியோடு இருந்த ரூத்திற்கு போவாஸ் வாழ்க்கை கொடுக்கிறார். எதிர்காலத்தை குறித்து கலக்கத்தோடு பயத்தோடு இருந்த அவளை பார்த்து, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத் மோவாபிய தேசத்தை விட்டு பெத்லெஹேமிற்கு வந்ததினாலேயே ஒரு அழகான வாழ்க்கை அவளுக்கு கிடைத்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் எங்கே இருக்கிறோம்? மோவாபிலா, பெத்லெஹேமிலா? இன்னும் எத்தனை நாட்கள் மோவாப் என்னும் உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எதையெல்லாம் இழக்க போகிறோம்? பெத்லெஹேமின் நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வந்து விடுங்கள். உங்களுக்காக ஒரு அழகான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். உங்களை வறுமை ஏழ்மை துரத்தினாலும் ரூத்தை போல நற்குணசாலி என்ற பெயரை காத்து கொள்ளுங்கள். போவாசாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இனி என்ன ஆகுமோ என்று எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? பயப்படாதிருங்கள். மகனே, மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார். ஒரு சாதாரண மனிதன் தன்னை நாடி நம்பி வந்தவர்களை பார்த்து, நான் உங்களை நல்லபடியாய் பார்த்து கொள்வேன், உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லும்போது, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன் தம்மை நாடி வந்திருக்கிற உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யாமல் விட்டுவிடுவாரா என்ன? நிச்சயம் செய்வார். அவரை முழுமையாக நம்புங்கள். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். அவருக்கு பிரியமாய் குணசாலியாய் நடந்து கொள்கிற உங்களுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளுவார். உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று மிக அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் தைரியமாய் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஒருவேளை இதுவரை நீங்கள் மோவாபில் இருந்து கொண்டே வேண்டுதல் செய்திருக்க கூடும். அதனால் பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்பொழுதுதான் நீங்கள் பெத்லெஹேம் வந்து விட்டீர்களே. இனி உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் நடக்கும். உங்களுடைய வறுமை, துன்பம், கஷ்டங்கள் எல்லாம் மாறும். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அருளி செய்து உடைய பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நீ நிறைவேற்றி தருகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, ரூத் எங்கே வந்தபோது போவாசை சந்தித்தாள்? ஏ மோவாப்,
பி பெத்லஹேம், சி நாசரேத், டி சமாரியா. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.